உனக்கு என்ன தேர்தல் அணி? ஏய், அரசு சொல்றத தேர்தல் அணி தேர்தல் மொகரை போட என்னை பத்தி அவர்கிட்ட கேட்பீடா? அப்புறம் இப்படியாதான் கேள்வி. ஆனா நாங்க மானம் கட்டி போய் திருப்பி அவனுக்கே ஓட்ட போறோம். யார் சொன்னா? யார் சொன்ன? யார் சொன்ன? எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? நீங்க எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? அரசோடதான் முதலாளி விடணும். இனிமே சொன்ன மெட்ரோ ரயில போயிட்டு வா பேசிட்டாலே எல்லா கட்சியும் சொல்றதுதான். திமுக அதிமுக எல்லாம் கலைஞர் வீடு, ஜெயலலிதா வீடு சொல்லியிருக்காரு. அதை வந்து நிறைவேற்றும் போது நம்ம பார்ப்போம், வாழ்த்து. நீங்க எனக்கிட்ட இங்க கட்சிக்கு வந்து என்கிட்ட தான் கேட்கணும். நீங்க என்னை கேட்கணும். என்னை பத்தி அவர்கிட்ட கேட்பீங்களா? அப்புறம் நான் ஒரு தனி கட்சி நடத்துறேன், அவர் ஒரு கட்சி நடத்துறேன். அவர் கட்சி நான் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கேன், அதான் நீங்க என்கிட்ட கேட்கணும். உருப்படியாதான் கேள்வி. அது பிப்ரவரி 7 மாநாடு எங்களுக்கு திருச்சியில. அதுல புதுச்சேரி, தமிழ்நாடு எல்லா வேட்பாளரையும் சேர்த்து அறிவிக்கும். அதுல இதான் மாத்தணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை. நாங்க கோட்பாடு வந்து ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது இல்லை, ஆணும் பெண்ணும் சமம்னு. மாகே ஏனத்துல நாங்க போட்டியிட மாட்டோம், உங்களுக்கு தெரியாது. எங்க கோட்பாடு வந்து மாகே ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும் அப்படிங்கறதா எங்களுடைய இது. அதனால மீதி இருக்கிற 28 கம்யூன் தானே, அதுல போட்டியிடும். மதுவை அங்கீகரிச்ச மாநிலம் ஆயிடுச்சு. மது விற்பனை வருவாயை ஒரு பெரிய இதா பாக்குது. தமிழ்நாடே அதை நம்பிதான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எந்த வடிவத்துல வந்தாலும் எப்படி வந்தாலும் மது வந்து ஒரு விஷம்ங்கிறத, நஞ்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விற்று வருகிற காசுல நலத்திட்டம் அப்படின்னு பேசுறது அது சுத்த பைத்தியக்காரத்தனம். அதை ஏற்க முடியாது. விஷத்தை வித்து உனக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு சொல்றது, விஷத்தை கொடுத்துட்டு உனக்கு நல்லது செய்யறேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு செயல்? அது எப்படி ஏற்கிறது? அது மாதிரிதான் இது. அதனால அதை பேசி பயன் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தகர்க்கணும். இப்ப நாங்க தமிழ்நாட்டில் நாங்க வந்தோம்னா அந்த மதுக்கடைகளை மூடுவோம், மாற்று வருவாய் பெருக்கத்துக்கு போயிட்டு இதை மூடுவோம்னு சொல்றோம். ஒவ்வொரு அது மாதிரிதான் நாங்க இங்க வந்தோம்னா அது செயல்படும். இது ஒரு யூனியன் பிரதேசமா இருக்குன்னா ஒரு பெரிய சுற்றுலாத்தலமா இருக்கு. இப்போ சுற்றுலாத்தலத்தில் வெளிநாட்டுல பயணிகள், வெளிநாட்டு இவங்கெல்லாம் வர்றவங்களுக்கு வந்து இந்த மதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இதா இருக்கு. அதனால மொத்தமா மூட முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். இப்ப மேகதாதுல அணையை கட்டாத அப்படின்னு இப்ப பாரதிய ஜனதா சொன்னால் காங்கிரஸே ஜெயிக்கும், காங்கிரஸ் சொன்னால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும். அங்க எங்களுக்கு இங்க இருக்கிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகள் பேசுமா? பேசாது. ஆனா நாங்க மானங்கெட்டு போய் இன உணர்வு, மான உணர்வு இல்லாம திருப்பி அவனுக்கே ஓட்ட போடுவோம். அதனால எனக்கு அவனுக்கு எனக்கான அந்த உரிமையை பத்தி அவன் ஒருபோதும் கவலைப்படுறது இல்லை. நேரில் எதிர்கொள்ளிக்கும்னா என்ன? அங்க இருக்கிற வாக்கை 81 லட்சம் வாக்கை எடுத்துட்டிய வெளியில, அது அதிகபட்சமா உங்களுக்கு எதிரான வாக்கு. இஸ்லாமிய மக்களின் வாக்கு, பெண்களின் வாக்கை எடுத்துட்டீங்க. திருப்பி ஒரு 26,000 கோடி நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு வளர்ச்சிக்காக 14,000 கோடியை எடுத்து பீகார்னு ஒரு மாநில தேர்தலுக்கு 1 கோடி பெண்களுக்கு தேர்வு பண்ணி 10,000 வங்கி கணக்குல போட்டீங்க. ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்து வாங்கி ஜெயிச்சுட்டு அதே இது இங்க நடக்கும்னா எப்படி 10,000 கொடுப்பீங்களா? அப்படி 15,000 கொடுப்பீங்களா? 81 லட்சம் வாக்குகளை வெளியில, அந்த வாக்கு நீங்க எஸ்ஐஆர் மூலமா பதியப்படல. இந்த சிறப்பு வாக்கு சீர்திருத்தத்துல அது யாருடைய வாக்கு? ஏற்கலைங்கிறீங்களா? இல்ல, எனக்கு என்னுடைய இதுல வந்து எங்களுடைய பார்வையில வந்து அது வீண். இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமா இல்ல. யார் சொன்னா? அதுக்கு எத்தனாயிரம்? 72,000 கோடி நீங்க ஒதுக்கிறீங்க. சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்துதுல, பெருநகரங்களை சிற்றுந்து, அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து, ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி, இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும். நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோன்னு பெரும் தூண்களை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில பயணிக்க முடியல. எல்லா வீடுகள்லையும் வாகனம் இருக்கு, அதுபோக தானி இருக்கு, அதுபோக உந்தூர்லி இருக்கு, அதுபோக அரசு பேருந்து இருக்கு. அப்ப அதுல போறவன் விழுக்காடு எத்தனை? எது வளர்ச்சி?
நீங்க நீங்க எது வளர்ச்சின்னு சொல்லுங்க. எது வளர்ச்சி? வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும், இங்க இருந்து அங்க இந்த மெட்ரோல வேகமா போறத வளர்ச்சிங்கிறதும், இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க? எது வளர்ச்சிங்கிறீங்க? எல்லார் வீட்லயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான், அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம். நீ மெட்ரோல போறதுதான் வளர்ச்சினா 72,000 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்க. பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது. 300 குழந்தைய படிக்க வழி இல்லாம படிக்கும் போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது. எது அடிப்படைன்னே தெரியலையே. சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு. மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடாம ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் இடுப்பளவு தண்ணி நிக்குது. வீடெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு. நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற? வீடு தன் வெள்ளத்துல மிதக்கும் போது மெட்ரோ ரயில்ல ஏறி போய் படுத்துக்கிறவா? உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க. நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை. எனக்கு முதல்ல இருக்கிறத சரி பண்ணு. இருக்கிறத சரி பண்ணு. நீ இங்கே சென்னை விமான நிலையத்துல பறக்க பிளைட் இல்லாத போது 5000 ஏக்கர்ல எதுக்கு போய் கட்டுற? ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம், தாத்தா காமராஜ் பேர்ல இருக்க துறைமுகம், பாட்டனார் வாபூசி பேர்ல இருக்க துறைமுகத்துக்குள்ளேயே வேலை 38 விழுக்காடு, 58 விழுக்காடு, 55 விழுக்காடு தான் வேலை நடக்குது. அப்புறம் எதுக்கு 6111 ஏக்கர்ல மறுபடியும் துறைமுகம் கட்டுற? ஒழுப்படுத்து போய் கட்டுறியா? இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் எதுக்கு அங்க போற? எதுக்கு முதலாளியை கொண்டு கொடுக்குறாத? அதை கட்டிக்கன்னு எது கட்டுற? இப்ப நீ பிளைட் கட்டுற, ஏர்போர்ட் கட்டுற, பறக்க போற பிளைட் யாரோடது? அரசோடதா முதலாளியோடதா? அரசோடதா முதலாளியோடதா? ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு? ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல, சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல, அதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பிரச்சனை? இந்த மெட்ரோ ரயில் கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா? இந்தியாவோடதா உலக வங்கியோடதா? காமெடி பண்ணிட்டு பேச்சு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தம்பி. அந்த வளர்ச்சி வேணுமா? போய் போராடி மெட்ரோ ரயில்ல நீ இனிமேல் சொன்னா மெட்ரோ ரயில்ல போயிட்டு வா. இதான் பேசிட்டு அலையாது. நான் கேட்கறேன் இருங்க. எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது, பேரணி போகுது. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு. விஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர் போட்டது யாரு? அங்கன்வாடியில வேலை செய்யறவங்களையும், சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும், இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆள் யாரு? திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் அணிஞ்சு? ஏய், அரசு சொல்றத தேர்தல் அணிஞ்சா தேர்தல் அணிஞ்சா முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு. தள்ளி வாங்கி தேர்தல் ஆணைய அரசு. ஏய், தேர்தல் ஆணைய அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாதையா. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்கிற? எதிர்க்கிறோம் ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா? எப்படி வழக்கு போட்ட? இது எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. கேள்வியா கேள்வி. நீ மரியாதை கேள்வி எழுறா முதல்ல. டேய், நீ முதல்ல கேள்வி கத்துக்க போடா. பத்திரிக்கை ஒரு மாய்க்க தூக்கிட்டு கேமரா தூக்க பெரிய வெங்காயம் மாட்டா நீ முகரை போடாங்க. நீங்க குளத்தூர்லயே 4500 வாக்கு போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்றாங்க. இது அப்ப இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? நீங்க ஒரு 10 நாளைக்குல 5 கோடி பேருக்கு இந்த எஸ்ஐஆர் வடிவத்தை கொடுத்துட முடியும்னா நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றோம்ல, அதுல என்ன 10 நாள் எடுக்க முடியறவங்களால அதையும் எடுக்க முடியாது. நீங்க அதுல இருக்கிற குளறுபடியை நீங்க பாக்குறீங்க. இதை கொடுத்து ஒரு கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்க கொடுத்தா பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி பட்டியல அறிவிப்பேங்கிறீங்க. ஒருவேளை எங்க வாக்குகள்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க. அந்த பிப்ரவரி 10-15க்குள்ளேயே நீங்க தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு, இதை பதிவு பண்ணி நாம் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்க வச்சு பாருங்க. இருக்குமா? இவ்வளவு அவசரமா இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? சரி பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம்.
ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம், களை இருக்கு, களையை மட்டும்தானே எடுக்கணும். மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் நீங்க வச்சு, எப்படிப்பட்ட செயல்? களையை மட்டும் தானே எடுக்கணும். அப்ப எங்கெங்க தவறா வாக்கு, ஒருத்தர் 2 வாக்குரிமை வச்சிருந்தாரா அதை நீக்கு. இறந்தவருடைய வாக்கு அந்த பெயர் நீக்கப்படாம வாக்கு பட்டியல இருக்கா, அதை நீக்கு. அதான வேலை. அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும், அதுக்கான கால அவகாசம் இருக்கா? இருக்கா? அப்ப நீ படிவம் கொடுத்து என்ன போகுது? தேர்தல் ஆணையரா நியமிச்சிருக்காரு அரசு தானே, யார் காலில் விழுந்தாரோ அவர் தானே. அப்புறம் அவருக்கு போய் வாழ்த்து வாங்காம என்ன பண்ணுவாங்க? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இந்த மத்திய புலனாய்வு துறையெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது, ஆட்சி அதிகாரம் அதுல தலையிடாதுன்னு சுதந்திரமா இயங்கும். அது சுத்த பைத்தியக்காரத்தனம். யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களா அது இயங்கும். நீட்னா நீட்டு, மடக்குனா மடக்கும். இப்ப நாளைக்கு நினைச்சா என் வீட்டுல என்ஐஏ ரைடு விடலாம், இன்கம் டாக்ஸ் ரைடு விடலாம், இடி ரைடு விடலாம். அப்படித்தானே இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார்? தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார்? அப்ப அது யாருக்காக பேசும்? யாருக்காக